உள்ளது. அந்த கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் தான் ரமேஷ். அவன் 6ஆம் வகுப்பு படிக்கிறான் தனியார் பள்ளியில். தனியார் பள்ளியில் ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிக்கும் பாடுதான் இந்த கதை. என்னடா ரமேஷ், ஏன் இதே மாதிரி சோகமா வந்திருக்க நீனு? நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் காசு இல்லை. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பாவும் பாவம், அம்மாவும் பாவம். எனக்காக அப்பா ஆட்டோ ஓட்டி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அம்மா 10 வீட்டுக்கு பாத்திரம் தேய்ச்சி என்னை படிக்க வைக்கிறாங்க. பாவமா இருக்கு. அவங்க கிட்ட நான் எப்படி ஃபீஸ் கேட்கறது? நீ ஒன்றும் கவலையே படாத ரமேஷ், அப்பா அவனை பார்த்துப்பாரு. போங்க பாட்டி, எனக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நம்பிக்கையும் போச்சு. சீக்கிரம் போப்பா, மணியாவது பேங்க்குக்கு வர போகணும். மணியாவதுப்பா, சீக்கிரம் போப்பா. சார், நான் என்ன ஃப்ளைட்டை ஓட்டுறேன், ஆட்டோ தானே ஓட்டுறேன். கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக தான் போக முடியும். எப்படியோ சீக்கிரம் போயிடுப்பா. தோ பேங்க் வந்துடுச்சு பாரு, நிறுத்துப்பா. சார், நீங்கள் சொன்ன பேங்க் வந்துடுச்சு, இறங்கிக்குங்க. எவ்வளோப்பா ஆட்டோவுக்கு சார்ஜு? 150 ரூபா சார். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். என்னது பேக்லாம் இருக்குது, அந்த சார் விட்டுட்டு போயிட்டாரா? ஐயோ, எங்கே இருக்காருன்னு தெரியலையே. சார் சார், போச்சு, அவரை காணோம். சரி, இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, இந்த பேக்கில் இவ்வளோ பணம் இருக்குது. ஐயோ, அவர் வேற மருந்து வச்சுட்டு போயிட்டாரு. இது எப்படி நான் அவர்கிட்ட கொடுக்க போகிறேன்னு தெரியல. சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை கொடுத்துட்டு வந்துடுவோம். ஹலோ மிஸ்டர் சுரேந்தர், அண்ணா நகர், அசோக் நகர் எல்லாத்தையும் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எஸ் சார், எல்லா ஆல் ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சார். டி நகர் அக்யூஸ்ட் பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிட்டேன் சார். அவங்கள கோர்ட்டுக்கு நேராக ஆஜர்படுத்திட்டேன் சார். சார் சார் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் ஆட்டோ டிரைவர் சார். நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்தார் சார். என்னை பேங்க்கில் இறக்கி விடுன்னு சொன்னார். நானும் இறக்கி விட்டேன் சார். ஆனால் அந்த பேக்கை வச்சுட்டு போயிட்டாரு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரே பணமாக இருக்குது. அதான் சார் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன். இங்கே கொடுங்க பார்ப்போம். ஆமாம், ஒரே பணமாக இருக்குது. சரி, சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறான். யோ, அங்கே என்னையா பிரச்சனை? சார், இவர் ஆட்டோ டிரைவர் சார். இவர் ஆட்டோவில் ஒருத்தர் ஏறி சவாரி பண்ணிருக்காரு. அவர் பேக்கை விட்டுட்டு போயிருக்காரு. இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறையா பணம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓ, அப்படியா? சரி, ஓகே. டிரைவர், நீ ரைட்டர்கிட்ட போய் இது மாதிரி ஒரு பேகு ஆட்டோவில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு உன் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதிட்டு ஒரு சைன் போட்டு போயிடு. நாங்கள் யாராவது இந்த பேக்கை தேடி வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துறோம். ஓகே? சரிங்க சார். அவங்க எப்படி தான் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாரிச்சாங்களோ, இது எதை விற்று சம்பாரிச்சாங்களோ, அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டுங்க சார். சரிப்பா, ஓகே, பண்ணி போயிட்டு வைப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். கான்ஸ்டபிள், இந்த பணத்தை கேட்டு யார் வராங்களோ அவங்ககிட்ட உரிய ப்ரூஃப்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்தை கொடுக்கணும். ஓகே? ஓகே சார். 1 hour later. சார் சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் பிரச்சனை? சார், என்னோட பேக்கை காணோம் சார். அந்த பேக் இவர் தான் இருக்குமோ? சரி, விசாரிச்சு பார்ப்போம். உண்மையாக இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா விட்டுடுவோம். சரி, எங்கே தொலைச்சப்பா? சார், நான் கோயம்பேட்டிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு பேங்க்குக்கு போகலான்னு போனேன் சார். அப்போ போகும்போதே அந்த ஆட்டோலேயே மிஸ் பண்ணிட்டேன் சார். அப்படியா? அந்த ஆட்டோவில் டிரைவர் எப்படி இருந்தார்? அந்த ஆட்டோ நம்பர் தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம். சார், அந்த ஆட்டோ டிரைவர் குண்டா இருந்தார் சார். மீதிபடி அவர் டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. பேங்க்குக்கு வந்தோடனே 150 ரூபா காசு கேட்டார், கொடுத்தேன். அதோட சரி சார். உனக்கு அந்த ஆட்டோ டிரைவர் மேலே சந்தேகம் இருக்குதா? சார், அவர் நல்லா டீசெண்டாக தான் சார் பேசினார். கண்டிப்பாக அவர் மேலே எந்த சந்தேகமும் இல்லை சார். நான் எங்கே எப்படியுமே மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியலைங்க சார். சார், எப்படியாவது எனக்கு என் பேக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க சார். நான் வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டேன் சார். அந்த பணத்தை எடுத்து போகலன்னா என் வாழ்க்கையே போயிடும் சார். சரி, இந்த பேக்கை பார்த்து சொல்லுப்பா. ஐயோ கடவுளே, இந்த பேக்கே தான் சார். எப்படி சார் உங்ககிட்ட கிடச்சிது? நீ சொன்னியே அந்த ஆட்டோ டிரைவர் தான் பேக்கை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனார். ஐயோ, ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பேக் இல்லைனா என் உயிரே போயிருக்கும் சார். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. சரி, பணம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லு. சரிங்க சார், பார்த்து சொல்கிறேன். 5, 10, 15, 20, 25, 30. ஆமாம் சார், கவுண்ட் 2. சார், மொத்தம் 6 லட்ச ரூபா இருக்குது சார். நான் அதான் பேங்க்லேருந்து டெபாசிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு பேங்க்கில் போட்டு நான் எல்லாருக்கும் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்த்தேன் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த நன்றி, தேங்க்ஸ் எல்லாமே என்கிட்ட சொல்லாத, அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் சொல்லு. பாவம், அவர் தான் அவர் சவாரியெல்லாம் விட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. சரிங்க சார், ஓகே சார். அவரை பார்த்தா ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாரு. உங்களால் ஒரு முடிஞ்ச ஹெல்ப் எதாவது இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க. ஓகே சார், கண்டிப்பாக என் உயிரையே காப்பாற்றிருக்காரு. அவரை நான் விட்டுருவேனா? நான் போய் பார்த்துக்குறேன் சார். அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் என்ன சார் பண்ணுறது? அதை பற்றி நீ கவலைப்படாத. அங்கே ரைட்டர்கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே இருக்குது. நீ போய் ரைட்டர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வரேன் சார்.
இனிமையாவது பேக்கை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்டா ரமேஷ் வெளியிலே வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துருக்க, போய் கொஞ்ச நாள் விளையாடு, இல்லைன்னா டிவி பாரு, இல்லைன்னா உக்காரண்டா. போங்க பாட்டி, நானே ஃபீஸ் கட்ட முடியாத லோல் பட்டுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. நீ ஒன்றும் கவலைப்படாடா, ஆண்டவன் இருப்பான், கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவான். ஐ, அம்மா வராங்க. அம்மா, அம்மா ஃபீஸ் கட்ட பணம் ரெடி பண்ணிட்டியாமா? நம்ம சோகத்தை ரமேஷ்ட காட்டக்கூடாது. சரி, அதான் சொல்லி சமாளிப்போம். தம்பி, நான் ஃபீஸ் கட்ட காசு ஒரு இடத்துல கேட்டுட்டு இருக்கேன்டா. கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஃபீஸ் கட்டிடுவேன்டா தங்கம். சாப்பிட்டியாடா தங்கம்? போங்கம்மா, இன்னும் ஃபீஸ் கட்ட பணம் ரெடி பண்ணலையா? ஐயோ, நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்னு தெரியலையே. கண்டிப்பா அப்பாவுக்கு காசு எங்கேயா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தருவாரா தங்கம்? நீ போய் சாப்பிட்றா, சாப்பிட்டு தூங்கலா செல்லம். நீங்க யாருமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க. கோச்சிக்காத ரமேஷ், நம்ம அம்மா தானே அவங்களும் பாவம் தானே. 10 இடத்துல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் நம்ம குடும்பத்தையே அவங்க காப்பாத்துறாங்களே, புரியுதா? அவங்கள போய் கோச்சிக்கிறியே. ஏமா வசந்தியே, என்னாச்சுமா? யாரா கேட்டியாமா பீஸு? அட போங்க அத்தை, எல்லாருக்காலையும் விழாத குறைதான். எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன். யாருமே காசு இல்லை இல்லைன்னு தான் சொல்றாங்களே. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா பரவாயில்லம்மா, எனக்கு ஃபீஸ் தான் கட்ட தேவையில்லம்மா. நான் போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேம்மா. படிச்சு நான் ஒரு பெரிய ஆளாகி உங்க எல்லாரையும் காப்பாத்துறேம்மா. இருடா, நீ ஒன்றும் மனசை தளர விடாத. அப்பா வருவாரு, அப்பா எங்க இருந்தாலும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தருவாரு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, போய் சாப்பிட்டு படுப்போ. ஏண்டி வசந்தி, நீ ஏதாவது காசு ஏதாவது ரெடி பண்ணியாடி? இல்லைங்க, எல்லார் காலையும் விழாத குறைதான். எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன், எல்லார்ட்டையும் கேட்டேன். யாரும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. என்ன பண்றதுனே தெரியல. சரி, நீங்க ஏதாவது ரெடி பண்ணீங்களா? இல்லடி, நானும் பார்த்தா இங்கேயும் இங்கேயும் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எங்கேயும் கிடைக்கல. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா பரவாயில்லப்பா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சு நல்ல பெரிய ஆளா ஆயிடுறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நீங்க 2 பேரும் கஷ்டமே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா. தம்பி, நாங்கள் தான் படிக்கல, உன்னையாவது படிக்க வைக்கணும் தானே நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால தான்ப்பா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படு. சார், நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் வீடா இது? ஆமாங்க சார், இதுதான் எங்கள் வீடு. சார், அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் பேகு கொடுத்தனே, நீங்கள் வாங்கிக்கிட்டீங்களா இல்லைங்களா சார்? ரொம்ப நன்றிங்க, உங்களால் தான் என் பேக்கே எனக்கு கிடைச்சிது. வேற யாராக இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக அந்த பணத்தை அவங்களே எடுத்துப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து அவங்க மூலமாக எனக்கு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. எப்படியோ உங்களுக்கு பணம் வந்தது, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிரைவர், நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன். நீங்கள் அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. என்னால் முடிஞ்ச உதவி ஒரு 50,000 காசு தரேன். அவனை எப்படியாவது ஃபீஸ் கட்டி படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டா அவன் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஐயோ, அதெல்லாம் வேணாம் சார், நாங்கள் இங்கேயே ரெடி பண்ணிக்கிறோம் சார். நீங்களே பாவம், எதனால தான் அந்த காசை ரெடி பண்ணீங்களோ, எதுக்கு தான் ரெடி பண்ணீங்களோ, அதில் போய் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப தப்பு சார். நீங்கள் எடுத்து போங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் முடியவே முடியாது. ஒரு நல்ல காரியத்துக்காக நான் 50,000 காசு தரேன். அந்த பையனை நல்லா படிக்க வைங்க. இந்தாங்க 50,000 சார். இதை நீங்கள் என் பையன்கிட்டே கொடுங்க சார். ஐயா ஜாலி, எனக்கு படிக்கிறதுக்கு பணம் கிடைச்சிருது. தம்பி, இந்த பணத்தை வச்சுக்கோ, நல்லா படி, நல்ல பெரிய ஆளாகி அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நானு ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேனே. கண்டிப்பா நான் கலெக்டர் ஆகி எங்க அப்பா அம்மாவை கௌரவத்தை கண்டிப்பா நான் காப்பாத்துவேனே. ரொம்ப நன்றி அங்கிள். டேய் ரமேஷ், நான் சொன்னேன்ல, கடவுள் இருக்காரு.